Hey beauties, welcome to Kanmani BEAUTIES. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஜெல் உங்கள் ஃபேஸை வந்து க்ளோயிங்காக வச்சுருக்குமா, அது மட்டும் இல்லாமல் டைட்டன் பண்ணுமா, அப்படி என்ன ஜெல் வாங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான ஜெல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஆமாங்க, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் எப்படி ஜெல் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வர போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த சீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஜெல்லில் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் ஸ்கின் வந்துட்டு விங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்குது. அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்துட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது போடுவீங்கன்னா அதெல்லாமே போட்டுட்டதுக்கப்புறமா இந்த ஒரு ஜெல்லை வந்துட்டு நார்மலாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நார்மலாக இருந்துடலாம். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது நைட் ஃபேஸ் பேக் ஏதாவது போடுவீங்க அப்படின்னா நைட் ஃபேஸ் பேக் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட ஜெல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஓவர் நைட் விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ்லையும் சரி 5 டேஸ்லையும் சரி சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இல்லை, உங்கள் ஹேருக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வாங்க பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஹாஃப் பவுல் தான் வந்து சீட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். ஆனால் நான் பார்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே, இப்போ நான் வந்து அரை கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா வந்து பாயில்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு லைட் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டாவே போதும். ரொம்ப மைன்யூட்டாக பபிள்ஸ் வரும் ஸ்டார்ட் ஆகும்ல, ஸோ அப்போவே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிப்பேன். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக அங்கங்கே வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போவே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிடணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ஹேருக்கு மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதே இல்லை. அது மொத்த உடம்புக்கே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம எவ்வளோக்கு அதை இன்டேக் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. அதில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னாவே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் இன்டேக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடமே ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதில் வந்துட்டு இருக்குது. நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளிமிஷஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் பர்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு சென்சிட்டிவ் அண்டு உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்குமே இது மோஸ்ட்லி செட் ஆகும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து செட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு தான் வந்துட்டு செட் ஆகாமல் இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 99% எல்லாத்துக்குமே இது வந்துட்டு எல்லா ஸ்கின்க்குமே இது வந்து செட் ஆகும். இது வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜெல் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு சீரமுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆக்னீஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னியாக இருக்குது அப்படின்னா கூடமே இந்த ஜெல்லை கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆக்னி எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவங்கள விசுவல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு போர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால போர்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சின்னதாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ஜெல் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ராண்ட்ரஃப் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது.
உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டால் கூடமே இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அலர்ஜி எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த நுரைய வருது பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நிறைய வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் வந்துட்டு இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? அண்ட் ஹேருக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஹேர் பேக்காகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்துட்டு நான் பிஃபோர் நைட்டே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேருக்கு தோணும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குன்னு அப்ளை பண்ணிட்டு 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து ஓகே. ஹேருக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். பட் அந்த சைனஸ் ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு 1 வீக் ஒரு 2 வீக் வந்துட்டு விட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு எந்த சைனஸ் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான் உங்கள் ஃபேஸுக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு நிறையா வந்துட்டுருக்கு பார்த்திங்களா. இதுதான் அந்த ஜெல் ஆகிற அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா. இதெல்லாமே நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கூல் டவுன் ஆகணும். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு விட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து சூட்டோட சூட்டாக பண்ணணும். பட் அது எப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கர்ச்சீஃப் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நான் வச்சு பண்ண போகிறேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஃபெயிலியராக தான் ஆச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள். உங்ககிட்ட வந்துட்டு அந்த பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஒயிட் கிளாத் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 நிமிஷம் வந்துட்டு ஃபேன் அடியில் நான் வந்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் வச்சதுனால எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா வரலை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு இது வந்துட்டு ஹீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. அப்போ தான் ஜெல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரும். இது வந்து ஆற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜெல் வந்துட்டு வராது. ஸோ நல்லா ஆவி பறக்கதானங்க இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் வந்துட்டு ஜெல் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன் கேட்டிங்கன்னா அது ஆவி பறக்க தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் இருந்தால் தான். இது நான் 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வேறு வச்சுட்டேன் பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஜெல் வந்துட்டு வரல. ஃபஸ்ட் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த சூட்டாக புளியும் போது பார்த்திங்கன்னா எனக்கு வரவே இல்லை. என்னடா இது இப்படி சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ தான் வந்துட்டு இருந்துச்சு. இது உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கறனால உங்களுக்கு கரெக்டாக பார்த்தோன்னே தெரியுது. பட் ஆனால் எனக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த ஆவி கூட பறக்கிறது உங்களுக்கே தெரியும். கை பார்த்திங்கன்னா அவ்வளோ சுடுது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன். அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கை வந்து பிங்க் ஆகிட்டு. ஸோ அதையுமே உங்ககிட்ட காமிச்சிட்டு பண்ணுறேன். அண்ட் ஆவி பறக்கிறது அப்படியே உங்களுக்கு கேப்சர் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சூடு இருந்தாலுமே ஜெல் வரத்துக்கு அது அவ்வளோ கொஞ்சம் தான் வருது. இந்த நேரத்துக்கு ஜெல் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கணும். அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் ஆற விட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெல் வந்துட்டு நிறையவே வந்துடும். பட் நான் 10 நிமிஷம் ஊற விட்டனால எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஆற விட்டது தான் நம்மளுக்கு தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு திரும்பவும் தண்ணியை வந்துட்டு திரும்ப அதில் ஊற்றி அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விட்டு திரும்ப நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது எப்படிங்கிறது பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஆற விட்டுறக்கூடாது. இந்த கர்ச்சீஃப் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கர்ச்சீஃப்னால தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஆற விட்டுறக்கூடாது. கரெக்டாக சூட்டாக பண்ணிடணும். பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சூட்டாக பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு கர்ச்சீஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து நான் போன வாட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஃபில்டர் அரிப்பு வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி சரி கர்ச்சீஃபில் வந்து பண்ணி காமிப்போம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கர்ச்சீஃபில் பண்ணேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கர்ச்சீஃப் வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ஓகே நம்ம வந்துட்டு பழையபடி ஃபில்டர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபில்டர்லேயே போயிட்டேன். பிகாஸ் நான் கர்ச்சீஃபில் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து பண்ணுறேன். அதனால தான் நான் 10 நிமிஷம் வந்துட்டு ஆற விட்டுருந்தேன். நம்ம ஃபில்டரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆற விடணும் அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஆற விடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கை வந்துட்டு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோன்னு வைங்களேன், இது வந்து திக்காயிட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஜெல் வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ திரும்பவும் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி அந்த ஜெல் எல்லாத்தையுமே திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டவ்வில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டோம்
ஃபஸ்ட்டு செஞ்சபடி நான் வந்துட்டு போயிட்டேன், ஃபில்டர்லேயே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ திரும்ப நம்ம சூடு பண்ணிட்டோம்ல, பர்ஃபெக்டாக ஜெல் வந்து திரும்பவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கர்ச்சீஃபை வந்துட்டு இப்போ தொடலை, நம்ம வந்து ஃபில்டரில் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சீஃபில் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டியாக வந்துட்டு இருக்காது. அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அந்த சீட்ஸ்லாம் கூட. ஸோ அதனால தான் சரி ஓகே உங்களுக்கு கர்ச்சீஃபில் பண்ணி காமிக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கர்ச்சீஃபில் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா கர்ச்சீஃபில் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அவ்வளோ வரல. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்டரில் நான் வழக்கம் போல் நான் ஃபில்டர்லேயே பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கர்ச்சீஃபில் வந்துட்டு அந்த சூடு வந்து பொறுக்காது அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி ஃபில்டர் வாங்கி இதிலே பண்ணுங்கள். ஓகேங்களா? அரிப்பு இந்த அரிப்பில் வச்சு பண்ணுங்கள். ஸோ நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜெல் நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கர்ச்சீஃபில் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அரிப்புலேயே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தையுமே நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையுமே போட்டுட்டேன். மொத்தத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அந்த அரிப்பை வச்சு நம்ம வந்துட்டு எடுத்து விடணும். இந்த அரிப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மைனஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஜெல் வந்து வந்துடுது, ஆனாலும் திரும்ப அந்த அரிப்புலேயே கொஞ்சம் வந்து ஒட்டிக்குது. அதை வந்துட்டு திரும்ப அந்த கரண்டியால் நம்ம ஷார்ப் கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு லைட்டாக அப்படி சுரண்டி விட 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 உங்களுக்கு வந்துட்டு வந்துடுது, ஜெல் வந்துட்டு வந்துடுது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா பாதி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிற பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப வந்து சுரண்டிக்கோங்க. அதில் பாருங்கள் சுரண்டும் போது எவ்வளோ ஜெல் வந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாதி சீட்ஸ் வந்துட்டு விழுந்துருச்சு. ஸோ அது பரவாயில்லை, உங்களுக்கு அப்படி விழக்கூடாதுன்னாலும் ஓகே, விழுந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் இது பார்த்திங்கன்னா ஸ்லைம் மாதிரி இருந்துச்சு பாருங்கள், எப்படி வந்து உழுது பாருங்கள். சூப்பரான ஜெல். நானும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்குறேன், பார்த்திங்கன்னா கீழே விழலை, எல்லாமே கரெக்டாக பாக்ஸில் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமாவும் அந்த ஜெல்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேலன்ஸ் இருந்துச்சுல நமக்கு வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அப்படியே நான் வந்துட்டு கீழே போடாமல் என்னோடய கை, கால், முகம், முடி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்குலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் அதை கீழே போட்டேன். ஏன்னா அதுலேயுமே நிறைய ஜெல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு கை, கால் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே போடுங்க. இந்த ஜெல்லில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நைட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டெயின் மேலே வீடியோ ஆர் வந்துட்டு செப்பரேட்டாக அந்த ஹேர் பேக்குக்கான ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஹேர் பேக் இந்த ஜெல் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இது இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 15 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 1 வீக் கரெக்டாக வரும், 1 வீக் மேலே கூட வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நீங்கள் இடையில வந்து ஹேர் பேக் இல்லை வந்துட்டு ஹேருக்கு ஏதாவது எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்கள் என்டையர் பாடிக்குமே ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸ்கின், ஹேர், பாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.